ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட். ஸோ இந்த வாரம் மகாநதி சீரியலாக இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டு இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கி திங்கள் செவ்வாய் புதன் ஃபுல்லாக நான் போன வாரம் சொன்ன மாதிரி தான். ஃபுல்லாக சொத்து பிரச்சனை, அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கங்கே வந்து நிற்பாங்க. அது ரெண்டாவது குடும்பம். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. இதுக்கெல்லாம் பசுபதி தான் காரணம்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். எல்லாமே முடிஞ்சோடய கிளைமேக்ஸ் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு எல்லாருமே காவேரி குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் விஜய். பின்னாடியே அவங்களும் வந்து நிற்கிறாங்க. எங்கள் சொத்தில் பங்கு வேணும், நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் யார்கிட்ட போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி பங்கு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குலாம் நிற்கிறாங்க. இதில் விஜயோட பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து கத்துறாங்க. விஜயோட பாட்டி வந்து இந்த குடும்பத்தில் என்றைக்கு சம்மதம் எடுத்தோமோ அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் பேர்லாம் முடிஞ்சுட்டு இது வேறையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, விஜய் வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான் அந்த ரெண்டாவது குடும்பத்தோட பையன், அதாவது கிருஷ்ணாவை. இந்த மாதிரி உனக்கு நான் மரியாதை சொல்கிறேன், அமைதியாக சொல்கிறேன், நீ ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு முடிஞ்சால் கோர்ட்டில் பேசி கேஸ் போட்டுக்க. உடனே அவன் சொல்கிறேன், இந்த ஃபோனை எடுத்தாலே கடன்காரங்க நிறையா பேர் கூப்பிட்றாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், எங்களுக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னு சொல்லி விஜயை கன்வின்ஸ் பண்ணிடான். ஸோ விஜய் வந்து அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறான் விஜய். அதுமாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாட்டி தாத்தாட்ட போய் கெஞ்சுறான், இந்தமாதிரி இருக்கட்டும், ஒரு 2-3 நாளைக்கு இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கான் கிருஷ்ணாவுக்கு, உனக்கு என்ன டிமாண்ட் வேணுமோ அதை எடுத்து வை, நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறேன். இப்போ விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுவான், விஜய் தான் காசு தருவான், அவங்க தர மாட்டாங்க, விஜய் தான் காசு தருவான்னு சொல்லிட்டு இந்த சீன் இன்றைக்கி கூட முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த கேஸ்லேயே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, அந்த குடும்பம் வந்து பசுபதி தான் அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்லி உண்மை தெரிய வரும். அப்போ நான் சொன்னது எல்லாம் உண்மையாக வரும். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இதே மாதிரி வேறு வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் நாடகம் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னி வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.